வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான முடக்குகளையும் உடைப்பதற்கான ஒரு விளக்கு தான் நமக்கு சொல்ல போகிறோம். விளக்கு என்பதை துன்பத்தை விளக்குவதை விளக்கு. பல வகையான விளக்குகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சதீபம், நெய் தீபம், இதுமாதிரி நிறைய தீபம், தேங்காய் எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், இப்படி நிறைய தீபங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முடக்குகளை உடைக்கக்கூடிய, அதாவது மூளைக்கு மூளை பார்த்தீங்கன்னா பீடை உடங்கி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் சூனிய கட்டு மாதிரி இருக்குப்பா, இல்லைன்னா ஏதோ ஒரு மந்திர கட்டு இருக்குப்பா, வீட்டில் ஏதோ ஒரு பீடை மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்குப்பா, வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை இருக்குப்பா அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு விளக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விளக்கமாக நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சது 2 பொடி. இந்த தீபம் எரிய எரிய இந்த முடக்குகள் உடையும். எப்போ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நம்ம அந்த விளக்கு ஏற்றினாலே போதும். ஒரு 1/2 hour எரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. பிரண்டை உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது காற்றலையோடு சேர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பீடைகளையும் தடைகளையும் காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் உடச்சி எறிஞ்சிடும். சின்ன தலைவலியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த விளக்கில் இருக்கக்கூடிய இந்த காற்றலையோடு சுவாசிக்க 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 மருந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக முடியும். ஏன்னா பிரண்டை உப்பை மகா மருந்து. அதேமாதிரி முடக்கத்தான் கீரையோடைய பவுடர் மகா மருந்து. வியாழனின் குரு துணையோடு உருவாகக்கூடிய உயிராகக்கூடிய ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனின் உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தீபம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு சூரியன் அஸ்தமானவன பிறகு நம்ம ஏற்றணும். எவ்வளோ பெரிய பெரிய கடனில் மாட்டியிருப்போம், எவ்வளோ பிரச்சனைகளில் இருப்போம், மீள முடியாத துன்பத்தில் இருப்போம், மன கஷ்டத்தில் இருப்போம், பண கஷ்டத்தில் இருப்போம். இந்த விளக்கை ஏற்ற ஏற்ற இது கைகண்ட முறை. இது என்னப்பா ஒரு சின்ன விளக்கில் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை தீருமா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிறு காரியமும் சிறு பரிகாரங்களும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கும். செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நலன் கிடைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான முடக்குகளையும் உடைப்பதற்கான ஒரு விளக்கு தான் நமக்கு சொல்ல போகிறோம். விளக்கு என்பதை துன்பத்தை விளக்குவதை விளக்கு. பல வகையான விளக்குகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சதீபம், நெய் தீபம், இதுமாதிரி நிறைய தீபம், தேங்காய் எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், இப்படி நிறைய தீபங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முடக்குகளை உடைக்கக்கூடிய, அதாவது மூளைக்கு மூளை பார்த்தீங்கன்னா பீடை உடங்கி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் சூனிய கட்டு மாதிரி இருக்குப்பா, இல்லைன்னா ஏதோ ஒரு மந்திர கட்டு இருக்குப்பா, வீட்டில் ஏதோ ஒரு பீடை மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்குப்பா, வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை இருக்குப்பா அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு விளக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விளக்கமாக நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சது 2 பொடி. பிரண்டை உப்பு, அதான் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. பிரண்டை உப்பு, முடக்கத்தான் கீரையோடைய பவுடரோடைய ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ ஆக முடக்கத்தான் பவுடர், நம்மளுடைய பிரண்டை உப்பு, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இதை பார்த்தீங்கன்னா விளக்கில் நல்லெண்ணெயிலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெயில் கொஞ்சம் 2-3 சிட்டிகை நம்ம அந்த எண்ணெயோட கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தீபம் போடணும். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக விஷயத்தை முடிச்சாங்க பாருங்களேன். இந்த தீபம் எரிய எரிய இந்த முடக்குகள் உடையும். எப்போ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நம்ம அந்த விளக்கு ஏற்றினாலே போதும். ஒரு 1/2 hour எரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. ஏன்னா இந்த 1/2 hourல இந்த உப்பு, பிரண்டை உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது காற்றலையோடு சேர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பீடைகளையும் தடைகளையும் காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் உடச்சி எறிஞ்சிடும். அடுத்தது முடக்கு. எங்கெங்கெல்லாம் முடக்கி வச்சுருக்கோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எவ்வளோ மருந்து சாப்பிட்டும் அந்த பெட்ஷீட்டில் இருப்பாங்க. சில பேர் எவ்வளோ மருந்து சாப்பிட்டா அது க்யூர் ஆகாமே இருப்பாங்க. சின்ன தலைவலியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த விளக்கில் இருக்கக்கூடிய இந்த காற்றலையோடு சுவாசிக்க 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 மருந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக முடியும். ஏன்னா பிரண்டை உப்பை மகா மருந்து. அதேமாதிரி முடக்கத்தான் கீரையோடைய பவுடர் மகா மருந்து. 2யுமே கலக்கிறோம். அதுக்கப்புறம் தீபத்தை போடுறோம். இவ்வளோ அழகாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க பாருங்களேன். துன்பத்தை விளக்கும் தீபம். விளக்கு என்பதை துன்பத்தை விளக்கி கொண்டு போகும். ஆக இது எதுக்கு என்ன நம்ம பேஸான விளக்கை எது யூஸ் பண்ணணும்? மண்பானை, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு தான் செய்யணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு சூத்திரம் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் விளக்கு, நீங்கள் உள்ளே போட வேண்டியது பிரண்டை உப்பு, முடக்கத்தான் கீரை பவுடர். அதுக்குன்னு நிறைய போட்டால் அந்த எண்ணெய் எரியாது. சும்மா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை போடுங்க. பெரிய தீபமாக ஏற்றுங்க. இதை எப்போ ஏற்றலாம்? வியாழன் அன்று, வியாழன் இரவு, அதாவது ஒரு 6 மணிக்கு சூரியன் அஸ்தமான பிறகு ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மணி நீங்கள் தாராளமாக 6லேருந்து 6 ஒரு 5 நிமிஷம் ஏற்றலாம், இல்லைன்னா ஒரு 1/2 hour ஏற்றலாம்.
உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு 1/2 அன் ஹவராவது ஏற்றுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முடக்குகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி, உடம்புல இருக்கக்கூடிய முடக்கு அறுத்தானே எடுக்க சொல்லியிருக்காங்க. முடக்கு அறுத்தானே எங்கே முடங்கி இருக்கோ, ஸோ அந்த கீரையை சாப்பிட்றாங்க, மருந்தாக சாப்பிட்றாங்க, தோசையில் போட்டு சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடக்கு அருந்து போகுது பார்த்தீங்களா, அதான் முடக்கு அறுத்தான் பவுடர். அப்புறம் வந்து பிரண்டை என்பதே எவ்வளோ பெரிய உப்பு தெரியுங்களா? நார்மல் நம்ம சாப்பிட்ற உப்பை விட 10 மடங்கு மகா மருத்துவத்தில் கருமூலிகையில் ஒன்றாக கருதப்படுவது தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை. முப்பரண்டை, நாற்பரண்டை, சர்வ பிரண்டை, கார்விசரண்டை பிரண்டை, இது மாதிரி நிறைய பிரண்டை இருக்குது. அதில் நார்மல் பிரண்டை உப்பு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எந்த பிரண்டை ஆனாலும் கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ பிரண்டை உப்பையும் நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் ரொம்ப தூரமாக அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. வியாழன் நம்ம ஏற்றினா நல்லது. இது டெய்லி கூட ஏற்றலாம், தப்பு கிடையாது. வியாழனின் குரு துணையோடு உருவாகக்கூடிய உயிராகக்கூடிய ஒரு விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனின் உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தீபம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு சூரியன் அஸ்தமானமான பிறகு நம்ம ஏற்றணும். இது மண் விளக்கில் ஏற்ற சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. மண் விளக்கால் ஏற்றப்படும் பிரண்டை உப்பு ஆகிய மகா மருந்தை முப்பாக எடுத்து, அதாவது முப்பாகனாக்க ரொம்ப அழகான விஷயத்தில் எடுத்து முப்புக்கு இணையானதாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முடக்கு அறுத்தான் வேரும் அதை வேர் பவுடர் போட சொல்லியிருக்காங்க. அந்த வேர் கிடைக்கலன்னா நம்மளுடைய இலையே சேர்த்த சொல்லியிருக்காங்க. வேர் எடுத்து தீபமாக ஏற்ற முடக்குகள் எங்கிருக்கிறதோ அது அருந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் முடங்கி இருக்குது, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, எங்கெங்கெல்லாம் குவாலிசம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மன சஞ்சரவுகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மன பிரச்சனை இருக்கிறது, எங்கே பணப்பிரச்சனை இருக்கிறது, அத்தனைக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கு. ஸோ நிறைய அம்ச கலச விளக்கு இருக்குது, என்னென்னமோ விளக்கு இருக்குது. வீட்டில் சில விஷயம் தூர விரட்டினா மட்டும்தான் நல்ல விஷயங்களை நம்ம வாவான்னு கூப்பிட்டு உள்ளே வைக்க முடியும். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்க. சிறு வேலை நம்ம வந்து இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உதாசீனம் செய்ய வேண்டாம். இதுக்கு என்ன பெரிய செலவு இருக்கா? ஒன்று மேலே வரும். அகல் விளக்கு, எண்ணெய், பிரண்டை உப்பு, அதுக்கப்புறம் முடக்கருத்தான் பவுடர், இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் சாதாரண செலவு. எவ்வளோ பெரிய பெரிய கடனில் மாட்டியிருப்போம், எவ்வளோ பிரச்சனைகளில் இருப்போம், மீள முடியாத துன்பத்தில் இருப்போம், மன கஷ்டத்தில் இருப்போம், பண கஷ்டத்தில் இருப்போம். இந்த விளக்கை ஏற்ற இது கைகண்ட முறை அவ்வளோ பெரிய ஒரு நன்மை விடக்கும். அதாவது பிடிக்க வைக்கப்பட்ட கட்டி வச்ச மாதிரி ஒருத்தன் இருக்கான்ப்பா, எனக்கு எதுவுமே சூனியம் வச்ச மாதிரி இருக்குப்பா, சூனியகாரம் எல்லாமே நின்று போயிருக்குப்பா, தடைகள் எல்லாமே பிடிச்சி கட்டி போட்ட மாதிரி இருக்கு சூனியம், இது மாதிரி பல விஷயங்கள். ஸோ அந்யோன்யம் ஒருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஏதோ சூனிய கோளாறு இருக்குது. அங்கே தான் உங்களுடைய எனர்ஜி லெஃப்ட் ரைட்டாக மாறி போய் நிற்கும். ஈர்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை டேர்ன் பண்ணி காந்த ஈர்ப்பு இசையாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விளக்கின் மிகப்பெரிய ஒரு நன்மை. ஸோ இது வந்து வீட்டு ஹாலில், தெய்வ அறையில் எங்கே வேணாலும் ஏற்றலாம். எல்லாத்துக்கும் தெய்வம் பிடிச்சது தான். ஸோ இது இங்கே தான் ஏற்றணும், இங்கே தான் ஏற்றணும், அங்கே தான் ஏற்றணும் கிடையாது. நம்மளுடைய தீபம் அவ்வளோ சூப்பரானது. விளக்கு துன்பத்தை போக்கும். அதனால தான் விளக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒரு விளக்கு எரியணும். இன்றைக்கி வந்து நிறையா வீட்டில் விளக்கு ஏற்றுறதே குறைஞ்சி போச்சு. இது என்னப்பா ஒரு சின்ன விளக்கில் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை தீருமா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிறு காரியமும் சிறு பரிகாரங்களும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கும். செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நலன் கிடைக்கும். ஏதோ சொல்கிறாரு செய்வோம், ஏதோ பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கே இது நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சரணாகதியோடு இது நல்லதே நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதே நடந்திருக்கு. ஸோ இந்த முடக்கை அறுக்க வேண்டிய விஷயம், முடக்கி போட்ட மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம். வியாழக்கிழமையில் ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை டெய்லி கூட ஏற்றலாம். பௌர்ணமி காலங்களில், அமாவாசை காலங்களில் ஏற்றலாம். இதுமாரி ஏதாவது ஒரு பிளேஸ், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அப்பையும் ஏற்றலாம். இது எல்லாமே நன்மையை மட்டுமே சேர்க்கும். எதுவுமே கெட்ட பொருள் கிடையாது பாருங்களேன். எல்லாமே மூலிகைகள், சித்தர்கள் வாசம், அவங்களுடைய சுவாசம், அவங்க கைப்பட்டு எழுதுனது, கண்பட்டு எழுதுனது, அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அனுபவப்பட்டு எழுதுனது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் சித்தர்கள் துணையோடு, மாமுனிவர்கள் துணையோடு, முன்னோர்கள் துணையோடு நாம் இந்த விளக்கை ஏற்றுவோம். நன்மை மட்டும்தான் கிடைக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.